ஒபீஸா இருக்க ஆண்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் குறையுமானா நிச்சயமாக குறையும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கொழுப்பு படலங்கள்லேருந்து அதிகமான ஈஸ்ட்ரஜன் சுரக்கும். ஸோ அதிகமான ஈஸ்ட்ரஜன் சுரக்கும் போது அவங்களோட டெஸ்டோஸ்டெரான் லெவல் கண்டிப்பாக குறையும். அதனால ஸ்பெர்ம் கவுண்ட் பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது, தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய அதிகமான கொழுப்புலேருந்து அதிகமான உஷ்ணம் வெளியாகும் போது அது டெஸ்டஸை பாதித்து ஸ்பெர்மோட மொட்டிலிட்டியை குறைக்கும். அதே மாதிரி ஹைப்பர் இன்சுலினேமியா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன், அதாச்சு ரத்தத்தில் இன்சுலினோட அளவு ஒபீஸா இருக்க பேஷண்ட்ஸ்க்கு அதிகமாக இருக்கும். இந்த அதிகமான இன்சுலின் என்ன பண்ணும்னா டெஸ்டஸ்க்கு போகக்கூடிய பிளட் வெசல்ஸோட சப்ளையை கட் பண்ணும்போது ஆக்சிஜனும் நியூட்ரிஷனும் சரியா டெஸ்டஸ்க்கு போகாது. இதனாலையும் அவங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் குறையலாம். ரெண்டாவது, மூளையிலிருந்து வரக்கூடிய சிக்னல்ஸான FSH அண்ட் LH ஹார்மோனை இந்த ஹைப்பர் இன்சுலின் அப்படிங்கிற கண்டிஷன் குறைக்கும் போது ஒழுங்கான சிக்னல் பிரெயின்லேருந்து வராத போதும் உங்களோட ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஸோ ஒபீஸா இருக்க பேஷண்ட் கண்டிப்பாக உங்களோட உடல் எடையை சரியான BMIல வைத்துக்கொள்வது மூலமாக உங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட்டையும் மொட்டிலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதையும் மீறி உங்களுக்கு சரியான இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா கண்டிப்பாக சித்த மருத்துவத்தை நாடி நீங்கள் உங்கள் உடல் எடையும் குறைத்து ஆரோக்கியமான ஸ்பெர்ம் கவுண்ட்டையும் மொட்டிலிட்டியும் பெறலாம்.